உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எவ்வளவு திமிரு இருந்தா அவன் இந்த நேரத்துல இங்க கிளம்பி வந்திருப்பான். அதுவும் ஐஸ்வர்யா அழகா இருக்கான்னு வெக்கமே இல்லாம எல்லாம் முன்னாடியும் சொல்றான். ஐஸ் அழகுதான், ஆனா அத நான் தானே சொல்லணும். உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு. அபி, எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. விக்ரம் விஜய் 2 பேரும் இந்த நேரத்துல இங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. அப்படின்னா என்னவோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அசோக், உன் பிளான் என்னன்னு விக்ரம்க்கு நல்லாவே தெரியும். அத விஜய் நம்பலன்றதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த். ஆனா அதுக்காக விக்ரம் சும்மா இருக்க மாட்டான்ல, எதையாச்சும் பண்ணதானே செய்வான். ஆமா அபி, அப்படி என்ன பண்ண வந்திருக்காங்கன்னு தெரியலையே. முதல்ல இவனுங்களை இந்த நேரத்துல இன்வைட் பண்ணது யாரு? உங்க சித்தியா? இல்ல அசோக், என் அண்ணன் தான் கூட்டிட்டு வந்தானா, அவனே சொன்னான். எனக்கு என்னவோ நம்பவே முடியல. சரி, இப்ப அந்த விக்ரமும் விஜய் எங்க இருக்காங்க? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பானுங்க, இல்லைன்னா என் அண்ணன் சாப்பிட கூட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நீங்க போங்க, நான் வரேன். அசோக், அவசரப்பட்டு எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கானா? 3 பேரும் பேசிட்டு தானே வந்தோங்க. எதுக்கு அவளோட ரூம் வாசல்ல போய் நின்னுட்டு இருக்க? என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா நீ? ப்ரோ, நான் என்ன பிரச்சனை பண்ணவா ப்ரோ அங்க போனேன்? ஐச தானே பார்க்க போனேன். டேய், நீ கிழிச்ச. நீ விடிஞ்சா உனக்கு கல்யாணம்டா. இங்க பாரு, தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீ நாள் ஃபுல்லா உட்காந்து பாத்துக்கோ. அப்புறம் உன்னை யாரு கேட்க போறா? இருந்தாலும் ப்ரோ, சும்மா இன்னைக்கு பாக்குற மாதிரி வருமா? உன்னெல்லாம் நான் தர்மடி வாங்க வச்சிருக்கணும், பாத்துக்க. அப்பதான் நீ எல்லாம் திருந்துவ. ப்ரோ, வேஸ்ட் பண்ணு. இப்ப கூட ஐஸ பார்க்கணும் பேசணும்னு தோணுது. போயிட்டு வந்துடவா? வச்சுக்க. ஒரு தடவை சொன்னா புரியாதடா உனக்கு. ப்ரோ, போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். இல்ல ப்ரோ, சுச்சு போயிட்டு வந்துடுறேன். சரி போ. தேங்க்யூ ப்ரோ. ஐயோ, இவன ஹலோ ப்ரோ. என்ன இங்க நிக்கிறீங்க? அதுவும் தனியா? பேசினா திரும்ப பேசணும் பிரதர். இப்படிலாம் முறைச்சிட்டு இருக்க கூடாது. முறைச்சா உங்க முகம் நல்லா இல்ல. பேசுடா, எவ்வளவு வேணாலும் பேசு. நாளைக்கு இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். நீ ரொம்ப நல்ல மாதிரி எல்லார்கிட்டையும் சீன் போட்டுக்கிட்டு இருக்கல்ல? உன் உண்மையான முகம் என்ன, நீ எப்பேற்பட்டவன், இதை எல்லாருக்கும் தெரிய வச்சு ஐஷு கழுத்துல விஜய தாலி கட்ட வைக்கிறனா இல்லையான்னு நீ பார்த்துக்கிட்டே இரு. ப்ரோ, அது தூங்கிட்டு கனவு காணலாம், தப்பு இல்லதான். ஆனா முழிச்சிட்டே கனவு காணக்கூடாது. போங்க, ரூம்ல போய் படுத்து நல்லா கனவு காணுங்க. பாப்போண்டா, யாரு காண்றது கனவுன்னு பார்க்கதானே போற. டேய், இது வரைக்கும் நீ சின்ன சின்னதா வேணா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நாளைக்கு நடக்க போறது கல்யாணம், அதுதான் கிளைமேக்ஸ். இதுல நீ என்ன நினைச்சாலும் என்ன பிளான் பண்ணாலும் ஒண்ணுத்தையும் கிழிக்க முடியாது. எல்லாத்தையும் எல்லா வழியும் நான் அடைச்சிட்டேன். நீயும் உன் தம்பியும் கடைசி வரைக்கும் இருந்து நான் ஐஸ் கழுத்துல தாலி கட்டுறத கண் குளிர பார்த்துட்டு மறக்காம சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். டேய், போடா.
என்ன அசோக், எல்லாம் ஓகேவா? ஆ அதெல்லாம் நல்லா தான் போகுது. ஆனா அங்க பாரு, உன் ஆளு விஜயும் என் ஆளு ஐஸும் கண்ணிலே காதலிக்கிறாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது அப்படியே மண்டையில கொட்டணும் போல இருக்கு. சரி, நீங்க போங்க, நான் வரேன். ம். ப்ரோ, ம். விநாயக் தாண்டி வருவாயில் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு சிம்பு திரிசா கிட்ட ஒரு டயலாக் சொல்லுவாரே, ம். என்னால முடியல ஜெசி, நான் அங்க இருக்கணும், ம். உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு சொல்லுவார்ல, ம். அந்த மாதிரி இப்ப எனக்கு தோணுது ப்ரோ. இப்ப மேடையில ஐஸ் பக்கத்துல நான் இருக்கணும் ப்ரோ. டேய், கடுப்ப கிளப்பாத பாத்துக்க, பேசாம இரு. உங்ககிட்ட போய் என் லவ் பத்தி பேசின பாரு, என்ன சொல்லணும்? ஆ? அங்க பாரு, அங்க பாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.